பிரியப்பதியான பரம கருணாமூர்த்தியான வைகுண்டவாசியான பகவானுடைய ஒரு பரிபூர்ண கிருபையினால பிரசன்ன வெங்கடேஷ நரசிம்ம சுவாமி சன்னிதானத்துல ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தை முன்னிட்டு பகவானுடைய திவ்ய அவதாரங்கள்லாம் நாம் கேட்கிறோம். பகவான் வைகுண்டத்திலேந்து இறங்கி பூலோகம் வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினதுக்கு அவதாரம்னு பேர். அவதாரம்னா இறங்கி வருதுன்னு அர்த்தம். மேலேந்து கீழே இறங்கி வருது. எங்கேருந்து இறங்கி வந்தான்? வைகுண்டத்திலேருந்து பகவான் கீழே இறங்கி வரான். எதற்காக வரான்? நம்மளை கை கொடுத்து கரையேத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் நாம எங்க இருக்கோம்? நாம சுகதுக்கங்கள் மிஸ்ரமான துன்பங்கள் மிகுதியான உலகியல் வாழ்வேல்ல மாட்டின் இருக்கோம். இதுல இருந்து கை தூக்கணும் அப்படின்னா பகவான் அங்கேருந்தே தூக்க முடியாதான்னா இங்க வந்து தூக்கினாதான் நம்பிக்கையா பாதுகாப்பார். புரியுற மாதிரி சொல்றேன். வாசல்ல ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு. பக்கத்துல மழை நீர் வடிகால் அப்படிங்கிற பெயர்ல ஒண்ணு வெட்டி வச்சிருக்கா. வெட்டதான் தெரியும், மூட தெரியாது. அதுல சாக்கடையும் கலந்து இருக்கு. அதுக்குள்ள விளையாடின்னு இருக்கிற ஒரு குழந்தை விழுந்துருக்கு. உடனே அவ அம்மா பக்கத்துல இருந்த அம்மா இதை பார்த்துட்டா. பார்க்காம இல்லை. அந்த குழந்தைக்கு அது சாக்கடை அப்படின்னு தெரியாம விழுந்துடுது. அந்த குழந்தைய தூக்கணும்னா அதுக்குள்ள இறங்கினாதான் தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கிறது சாக்கடைன்னு தெரியாம குழந்தை விழுந்தாலும் சாக்கடைன்னு தெரிஞ்ச அம்மாவும் அதுல விழறாது. குதிச்சு அந்த குழந்தைய தூக்குறாங்க. இந்த குழந்தைக்கு தான் சாக்கடைன்னு தெரியாது, அம்மாவுக்கு சாக்கடைன்னு தெரியுமோ. அவன் ஏன் அதுல குதிக்கிறான்னா குழந்தைய காப்பாற்றணுங்கிறதுக்காக. அது மாதிரி நமக்கு தான் இது துக்கம்னு தெரியாம சாம்சாரிகமான வாழ்க்கையில உழண்டாலும் பகவானுக்கு துக்கம்னு தெரிஞ்சாலும் இங்க ஏன் பகவான் வரான் அப்படின்னு சொன்னா நம்மளை அனுகிரகம் பண்றதுக்காக, நம்மளை கை தூக்கி கரையேத்தனம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கெல்லாம் அவதாரங்கள்னு பேர். முத நாளே சொன்னேன், மொத்தம் 24 அவதாரம் இருக்கு அப்படின்னு. தசாவதாரம் தான் நமக்கெல்லாம் தெரியும். மொத்தம் 24 அவதாரம் இருக்கு. இந்த 24 அவதாரத்திலையும் உட்பிரிவுகள் இருக்கு. இன்னைக்கு பெருமாளை பூஜை பண்றதே கோவில்ல வச்சு பூஜை பண்றோம் பார்த்தீங்களா? இது விக்கிரகங்கள்லயும் இருக்கும். பிரத்யேகமா பெருமா கோவில்ல பிரசாதம் கொடுக்கிறா. என்ன பிரசாதம் கொடுப்பா? என்ன பிரசாதம் கொடுப்பா பெருமா கோவில்ல? தயிர் சாதம், புளிச்சாதம். இதை தவிர வேற ஒண்ணுமே சக்கரை பொங்கல். தீர்த்த பிரசாதம் கொடுக்குறாளே, இதெல்லாம் இல்லைன்னாலும் தீர்த்த பிரசாதம் கொடுக்குறாளோ. பெருமா கோவில்ல மட்டும்தான் அந்த தீர்த்த பிரசாதம் கொடுக்குறேன். ஏன்? இதுல விசேஷம் என்னன்னா, சிவன் கோவில்ல தான் 6 கால அபிஷேகம். ஒரிஜினலா பார்த்தா அங்கதான் தீர்த்த பிரசாதம் கொடுக்கணும். பெருமா கோவில்ல சுவாமிக்கு தீபாவளி தான் அபிஷேகமே. ஆனா பெருமா கோவில்ல தீர்த்த பிரசாதம் கொடுக்கணும் நாங்க. அது எதுக்குன்னு தெரியுமான்னா, பெருமா கோவில்ல தான் சாலக்கிராமம் இருக்கு. சாலக்கிராமம்னு ஒண்ணு. பெருமாளுக்கு தான் திருவாராதனம் விசேஷ நாட்கள்லயே தவிர சாலக்கிராமத்துக்கு நித்தியம் திருவாராதனம் பண்ணணும். சாலக்கிராமத்தோட தான் அந்த கோவில் இருக்கணும். இல்லைன்னா அந்த அந்த மூர்த்திக்குள்ள சாலக்கிராமத்தை வாங்கி வச்சுடணும். நரசிம்ம மூர்த்திக்குன்னு சாலக்கிராமம் இருக்கு. நீங்க என்ன கோவில் கட்டினாலும் அந்த மூர்த்திக்குள்ள சாலக்கிராமம் இருக்கு. வரதராஜர்னா சாலக்கிராமம் இருக்கு, மத்ஸ்யமூர்த்தினா சாலக்கிராமம் இருக்கு, ராமர்னா சாலக்கிராமம் இருக்கு, ஸ்ரீனிவாச பெருமாள்னா சாலக்கிராமம் இருக்கு, கிருஷ்ணன்னா சாலக்கிராமம் இருக்கு. கிருஷ்ணன்லயே சந்தான கோபாலன், வேணுகோபாலன், ராஜகோபாலன், ராதாகிருஷ்ணன், ருக்மணி கிருஷ்ணன், இப்படிலாம் சாலக்கிராமம் இருக்கு. இத்தனை சாலக்கிராமம் இருக்கு.
அது மாதிரி சிவனுக்கும் இருக்கு. சிவனுக்கு 64 வடிவங்கள் மொத்தம். சிவனோட வடிவங்கள் 64. அந்த 64 வடிவங்களுக்கும் பானம்னு பெயர். சாலக்கிராமமும் கருப்பா தான் இருக்கும், பானமும் கருப்பா தான் இருக்கும். ரொம்ப பேர் இப்ப இங்க கடையில இருந்து வாங்கிட்டு வரா சாலக்கிராமம்னு. எங்கிட்டையும் வந்து கேட்பா, இது சாலக்கிராமம் தானே அப்படின்னு. வாங்கின்னு வந்த ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு யோசனை கேட்கறத விட முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் இன்னைக்கு ராத்திரி பம்பாய் போறதா இருக்கேன் மாமா, நாள் என்ன இருக்கா பார்த்து சொல்லுவோம்னா, நான் இன்னைக்கு ராத்திரி பம்பாய் போறேன்னு சொல்லி முடிச்சுட்டான். அப்புறம் நாள் என்ன இருக்கா பாருங்கன்னா என்னத்த பாக்குறது நாம? நான் பம்பாய் போகணும், எந்த நாள் என்ன இருக்கும் பார்த்து சொல்லுவோம்னா சொல்லலாம். இன்னைக்கு ராத்திரி நான் பம்பாய் போறேங்கிற மாதிரி இதுவாது தேவையில்ல. இந்த ஜாதகம் பார்க்கறது கல்யாணமாகி ஒரு 30 வருஷம் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகள் அடைஞ்சு அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து ஜாதகம் காமிக்கிறத எங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது, ஜாதகம் பொருத்தமா இருக்கா பார்த்து சொல்லுவோம். 30 வருஷம் குடும்பம் நடத்தி குழந்தை குட்டியை பெற்றதுக்கு அப்புறம் ஜாதகம் பொருத்தமா இருக்கான்னு கேட்கறத விட முட்டாள்தனம் உலகத்துல உண்டா? இதை விட பெரியது என்ன தெரியுமா? அந்த ஜோசியம் பொருத்தமா இல்லைன்னு வேற சொல்லுவான் சில பேர். ஜாதகமே பார்க்க வேண்டாம் கல்யாணத்துக்கு. இதுதான் விஷயம். கல்யாணத்துக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாம். ஜாதகத்தினாலதான் கல்யாணமே நிக்கிறது. நட்சத்திர பொருத்தம் கூட தின பொருத்தம் பிராமணாளுக்கு தானே தவிர மற்றவாளுக்கு கிடையாது. யோனி பொருத்தம், வேத பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இதெல்லாம் என்னென்ன பேருக்குன்னு சொல்லியிருக்கு. இதுலயும் ஒரு சூட்சுமம் சொல்றேன். ஏக நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்கணும், அதுல 9 நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அப்படி ஒரே நட்சத்திரமா இருந்தா இப்ப சொன்ன ஒரு பொருத்தமும் இருக்காது. ஏன்னா சந்திரனை வச்சிருந்தாங்க நீங்க பொருத்தம் பாக்குறேன். 27 பொருத்தத்துல ஒண்ணு கூட இருக்காது. கல்யாணம் பண்ணிருக்கோமே நாம. ஜாதகம் என்ன பார்க்கணும்னா நல்ல குழந்தையா, சௌமங்கல்யம் இருக்கா, கேரக்டர் வைஸ் சுத்தமா இருக்குமா, யோகமா இருக்குமா, இதெல்லாம் தான் ஜாதக ஆயுஷ் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் ஜாதகத்துல பார்க்கணுமே தவிர இந்த பொருத்தம்ங்கிறதுக்கு நான் அதனால தான் பொருத்தம் பார்க்க மாட்டேன். யார் கேட்டாலும் நான் பொருத்தம் பார்க்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிடுவேன். அந்த காலத்துல எல்லாம் பொருத்தமே பார்க்க மாட்டான். பந்துஷீல லட்சண சம்பன்னா மனோபா முபயச்சேதா அப்படின்னு சூத்திரம் கல்யாணத்துக்கு. பந்துக்களா இருந்தா போரும், லட்சணமா இருந்தா போரும், ரோகம் இல்லாம இருந்தா போரும், அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். சீலம் இருக்கணும், நன்னடத்தை இருக்கணும். இந்த ஜோசியர்கள்லாம் இன்னைக்கு 100 ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா 100மே பொருந்தலைங்கிறான். அதுவும் இந்த கொங்கு சைடு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சேலத்துல இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் பிறந்தோம், ராகு கேது ஃபைல் ஜாதகம்னு ஒரு ஃபைல் வச்சிருக்காங்க. அதான் ரொம்ப மூடத்தான். ஜாதகம் பொய் இல்ல, நீ சொல்றது பொய்ங்கிற இந்த பிரச்சனையே அதுதான். ஜாதகம் பொய் கிடையாது, நீ சொல்ற பத்தியா ஒரு பலன் அது பொய். நீ சொல்றதை இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். தாரேசே சுதகே பிரணஷ்ட வனிதா, இது ஜாதகத்தில் உள்ள ஒரு சூத்திரம். அப்படின்னா என்ன சார்? இந்த சூத்திரமே தெரியாது ஜாதக ஜோசியம் சொல்றவனுக்கு. நீ இவன் அங்க இருந்தா எவன் இங்க இருந்தா அப்படின்னு சொல்ற, அதுக்கு பிரமாண ஸ்லோகம் சொல்லுன்னா சொல்ல தெரியாது. அது தமிழ் பாட்டா இருந்தாலும் சொல்லுன்னா சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, 7 குடையவன் 5ல இருந்தான்னா பிரணஷ்ட வனிதா, அந்த பொண்ணானவள் மரணம் அடைவல்னு இருக்கு. கல்யாணம் பண்ணினா மரணம் அடைவல்னு இருக்கு. உடனே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாதுமா. அதான் முட்டாள்தனம். லக்னம் பலமா இருந்து சப்தமாதிபதியும் பலமா இருந்தான்னா அப்ப என்ன ஆகும்னா ஒரு தடவை கல்யாணம் தட்டி போகும். அப்பயே அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல பேசி நன்னா நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் நின்று போயிட்டுன்னா அந்த தோஷம் சரியா போச்சு. இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அதனால நம்ம பாட்டுக்கு பலன் சொல்றதையெல்லாம் ஒருத்தர் சொல்றதை வச்சுக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதனால நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, சுவாமிகிட்ட உத்தரவு கேட்பா, பந்துக்களா இருந்தா பேசி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டே இருப்பா.
கொஞ்சம் எட்டு ரிலேஷன் இருந்தா சுவாமிகிட்ட வச்சு பூ போட்டு கேட்பா, உத்தரவு கேட்பா, கல்யாணம் பண்ணி இருக்கலாம். 10 பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணி 50-60 வருஷம் சௌக்கியமா இருந்தவாளையும் நான் காமிப்பேன். 10 பொருத்தத்தோட பொழுது முடிஞ்சா சண்டை போட்டு இருக்கிறவாளையும் காமிப்பேன். அதனால அதெல்லாம் ஒரு ஒரு அறிகுறி, பலன். ஜாதகம் பொய் இல்லை, ஜோசியம்ங்கிற சாஸ்திரம் பொய் கிடையாது. அதுக்கு பலன் சொல்றா பத்தியில்தான், அதுலதான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. பரிகாரமே அவனோட நாலெட்ஜை பொறுத்துதான் பரிகாரம். ஒரு சாதாரண கிராமத்துல உள்ள ஒரு வள்ளுவனை போய் நீங்க பரிகாரம் கேட்டேன்னா கோவிலுக்கு விளக்கு ஏற்றுவோம். அதுக்கு அடுத்த ஒரு பஞ்சாங்கக்காரரை போய் பரிகாரம் கேட்டேன்னா நீ இந்த பூஜை பண்ணு அப்படின்பர். அதுக்கு அடுத்து சாஸ்திரிகளை போய் பரிகாரம் கேட்டேன்னா நீ இந்த ஹோமம் பண்ணும்பர். எங்களை மாதிரி தீட்சிதர்களை போய் பரிகாரம் கேட்டேன்னா மந்திர சாஸ்திரத்துல இருந்து சொல்லுவோம். யாருக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்லுவோம். ஒரு பிரச்சனைக்கு 1000 பரிகாரம் இருக்கு, ஆளை பொறுத்து இருக்கு. ஒரு சாதாரண விவசாயி கிராமத்துல ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனை போய் 10,000 ரூபாய் செலவிட்டு சுதர்சனம்டா அப்பதான் அவன் கஷ்டம் போகும்னு சொல்ல முடியுமா? சொல்லவே வேண்டாம். நாயுருவி செடி எடுத்து நன்னா உன் தலையை இப்படி ஒரு சுத்து சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு நாயுரு செடியை எடுத்து வீட்டு வாசல்ல வச்சேன்னா உன்னை பிடிச்ச பீடை போயிடும்னா போகும். இது அவனுக்கு தான் போகும். 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவனுக்கு இது போகாது. 10 கோடி வச்சுட்டு இருக்கிறவனும் இந்த நாயின் தலை சுத்தனைங்கிறான் 5 ரூபாய் செலவழிக்காம. ஒரு ரொம்ப ஏழை ஒருத்தம் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு ஜோசியற்ற பரிகாரம் கேட்டான். ஒரு யோகீஸ்வரர் அவர், நீ என்ன பண்றேன்னு கேட்டான். வருமானமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன்னா. நீ என்ன பண்றேன்னு கேட்டார். ஒரு 50 சென்ட் இருக்கு, அதுல விவசாயம் பண்ணி கரிகாலாம் போட்டு வியாபாரம் பண்றேன். இப்ப என்ன கரிகா போட்டிருக்கேன்னா புடலங்காய். ஒரு நாளைக்கு எத்தனை புடலங்காய் விற்கும்னா 15 to 20 புடலங்காய் காய்க்கும்னா அதுல ஒரு புடலங்காய் எடுத்து ஏதாவது ஒரு வேதம் படிச்சவர்கள் கையில கொடுத்துட்டு மிச்ச புடலங்காய ஃப்ரீயா கொடு, மிச்ச புடலங்காய வியாபாரம் பண்ணு. என்னோட ஏழ்மை போயிடுமான்னா இந்த ஜென்மால போகாது. இந்த ஜென்மா நீ முழுக்க இப்படிதான் இருந்தாலும் அடுத்த ஜென்மால போகும். அடுத்த ஜென்மா நீ ராஜாவா போறப்பேன். அவன் கேட்டான், எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னா உனக்கு பண்றேன்னா இதே மாதிரியே பண்ணா அடுத்த ஜென்மால ஒரு காசி ராஜா, இது ஒரு புராணத்துல உள்ள கதை, காசி ராஜாவுக்கு மகனா பிறந்துட்டான். மகனா பிறந்து ஒரு 15-16 வயசு அவன் அடையும் போது இந்த ஞாபகம் அவனுக்கு வந்து, போன ஜென்மாவில நாம புடலங்கா தானம் பண்ணிதான் இப்படி ஒரு பெரிய உயர்ந்த பதவியை அடைஞ்சோம் அப்படின்னு உடனே மார்க்கெட்ல உள்ள புடலங்காய் எல்லாம் கொண்டு வாண்டோம். கொண்டு வர சொல்லி போறவன் வரவனுக்கெல்லாம் புடலங்காய். இரண்ய கர்ப்பஸ்தம்னு மந்திரம் சொல்லல, வேற என்ன மந்திரம் தெரியுமா சொன்னா, அதனால இது கிடைச்சது இதனால எது கிடைக்கும்னு கேட்டான். அதனால இது கிடைச்சது இதனால எது கிடைக்கும். அந்த ஜென்மாவில புடலங்காதானம் பண்ணினத்தினால இந்த ராஜாங்கிற பதவி கிடைச்சது. இந்த ஜென்மாவில நான் புடலங்காதானம் பண்ணா என்ன கிடைக்கும்னு கேட்டான். இது என்ன புது மந்திரமா இருக்கு, இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு யாருமே சொல்லல. இவனுக்கு அந்த பரிகாரம் சொன்ன யோகீஸ்வரரே வந்தார். அந்த பிராமணரே வந்து தானம் வாங்கிட்டார். அவர்கிட்டையும் இந்த மந்திரத்தை சொன்னான். அதனால இது கிடைச்சது இதனால எது கிடைக்கும்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், இதனால அது கிடைக்கும்னு. என்ன சாமி சொல்றீங்கன்னா, பரதேசி போயில போன ஜென்மா நீ அவ்வளோ கஷ்டப்பட்ட, அதனால ஒரு புடலங்காய தானம் பண்ணிடா, அது ஒரு விரலை அரித்து கொடுக்குற மாதிரி உன் வாழ்க்கையில அந்த கஷ்டத்துல ஒரு புடலங்காய ஃப்ரீயா கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ சிரமம் உனக்கு. அப்படின்னா இப்ப ராஜாவா பிறந்ததுக்கு அப்புறம் அதையே புடிச்சுன்னு தொங்குவிய, நீ தங்க புடலங்கான்னா தானம் பண்ணணும். பரிகாரம்ங்கிறது ஆளப்போ நீ என்னத்தினால பாவம் பண்ணி இதை சேர்த்திருக்கியோ அன்னத்தினாலதான் அதை செலவிச்சாகணும். கோடிக்கணக்கா சொத்தை சேர்த்துட்டு 5 ரூபாய்க்கு விளக்கு ஏத்தினத்தினால போயிடுமா? இந்த கிராமத்துல ஒரு வச்சனம் உண்டு, இரும்பு உலக்கைய முழுங்கிட்டு
அது ஜெரிமான ஆகிறதுக்கு சுக்கு கஷாயம் குடிச்சாங்க. முழுங்கினது இரும்பு உலக்க, சுக்கு கஷாயம் கொடுத்தா அது ஜெரிமான ஆகுமா? அது போல என்ன பாவம் பண்ணியிருக்கமோ அது 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 அனாதான் ஆகும். அது ரொம்ப ஒரு விசேஷம் சொல்றேன். எம்ஜிஆர் காலத்துல, நான் அரசியல் பேச மாட்டேன், புரியறதுக்காக சொல்றேன். எம்ஜிஆர் காலத்துல ரொம்ப பக்க பலமா இருந்தவர் ஒருத்தர். பெரிய சாம்ராஜ்யம் அவர், ஒரு கோடிக்கணக்கா. கேரளாவுல பையனூர்னு ஒரு இடம் இருக்கு. அதுல பணிக்கர்கள் இருப்பா. நாராயண பொதுவாள்னு ஒரு ஜோசியர் இருந்தார். ரொம்ப பெரியவர். 1,00,000 ஸ்லோகம் 2,00,000 ஸ்லோகம் பைஹார்ட்டா சொல்லுவார் ஜோசியத்துல. அவர்கள்லாம் சோழி போட்டா சோழி பேசும். இந்த பிரச்சனத்துல பொய்யே சொல்ல முடியும். நீங்க அவன் சொன்னதை நீங்க இல்லேன்னு சொன்னா பொய்ன்னு அர்த்தம். அதுதான் பிரச்சனத்துக்குள்ள விசேஷம். இவன் போனார், அவருக்கு இவருக்கு ஏதோ பிரச்சனை என்ன, உனக்கு நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ மகாபாபி, எத்தனையோ கொலை பண்ணியிருக்க, தப்பெல்லாம் பண்ணியிருக்க, அதனால உனக்கு ஒண்ணுமே பரிகாரங்கள் பலிக்காது. இந்த ஜென்மா நீ முடிச்ச அடுத்த ஜென்மாவில் அப்படின்னு ஏதோ சொன்னார். சண்டையெல்லாம் போட முடியாது. இன்னி காலம் மாதிரி இல்லை. இன்னி காலத்துல என்ன பிரச்சனைனா, இந்த ஜோசியன் என்ன பண்றான், அவனோட சேர்ந்து இவனும் ஃப்ராடு பண்றான். ஃப்ராடு பண்றவனோட சேர்ந்து இவனும் ஃப்ராடு பண்றதுனால ஒருத்தருக்கு சேர்ந்து ஒரே ஹோட்டல்ல திங்கிறது, ஒரே தெரியா குடிக்கிறது. பேசினா எப்படி பலிக்கும்? வாக்குல சுத்தி வேண்டாமா? வாக்பலம் வேண்டாமா? ஜோசியம்ங்கிறது தெய்வீகம் இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கால்குலேஷன் கிடையாது. அந்த கிரக சலனம் தெரியணும் கண்ணுக்கு. இந்த பிரச்சனைங்கிறது புரியணும். அவர் சாஞ்சால உட்கார்ந்து இருந்தார். அவர் நீங்க ஏதாவது பரிகாரம் சொல்லணும், ஏதாவது பரிகாரம் சொல்லணும். அப்ப அவன் சொன்னார், கடைசியில 5 மணிக்கு ஒரு அதிருத்திரம் பண்ணுங்க. அதிருத்திரம் பண்ணா இந்த பிரச்சனை தீருவான்னா தீராதுன்னா. அப்புறம் எதுக்கு என்ன சொல்றேன்னு, நீ மகாபாபி, உன் பணம் ஏதாவது ஒரு வகையில நல்லத்துல செலவிட்டோம்ங்கிறதுக்காக சொன்னேன். அடுத்த ஜென்மாவிலேயாவது இதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதான்னு பார்ப்போம். இந்த ஜென்மாவில இதுக்கு உனக்கு பரிகாரம் பண்ணா பலிக்காது. ஏன் பரிகாரம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே வேரோட கிளற முடியாது. மருந்து மாதிரி தான். 10 பேருக்கு ஒரு வியாதிக்கு மருந்து கொடுத்தா 8 பேருக்கு மருந்து வேலை செய்யறது, 2 பேருக்கு மருந்து வேலை செய்யலைங்கிறதுக்காக மருந்து ஃப்ராடுன்னு அர்த்தம் இல்லை. உங்க உடம்பு அதை தாண்டி வீணா போயிடுதுன்னு. அது மாதிரி அபுண்ணியசேவ சத்கிரியாக அப்படின்னு சாஸ்திரம். புண்ணியம் இல்லாதவனுக்கு நாம பரிகாரம் பண்ணி வச்சா பலிக்காது, பரிகாரம் பலிக்காது. அதனாலதான் எப்ப நீ முதல்ல தனுஷ்கோடியில ஸ்நானம், ஒரு நல்ல ஆயுர்வேத வைத்தியத்துல ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி பேதி கொடுப்பாவா. அது மாதிரி பரிகாரங்கள் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வா, தனுஷ்கோடியில ஸ்நானம் பண்ணு, இத்தியாதிக்க பஞ்சகவியம் சாப்பிடு, பூனலை மாத்திக்கோ, இதெல்லாம் சொல்லுவார்கள். இது மாதிரி சாஸ்திரங்கள்ல பல வகையான வழிபாட்டு முறைகள் இருக்கு. பகவான் பல அவதாரங்கள் பண்ணி தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தின ஒரு மகிமையை சொல்லக்கூடிய புராணமா பாகவதம் அப்படிங்கிறது அமையர். இதுல நேற்றைய தினம் பகவான் நாம வைபவன் சொல்லப்பட்டது. பகவானுடைய நாமாவை சொன்னா எப்படி நம்மளுடைய பாவம் போகும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு தடவை நாராயணா, ஒரு தடவை ராமா, ஒரு தடவை கிருஷ்ணா, ஒரு தடவை சிவா, ஒரு தடவை மகாதேவா அப்படின்னு சொன்னா எப்படி சார் பாவம் போகும்? நான் பண்ணின பாவமே எனக்கு தெரியாது, மூட்டை கணக்கா நான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தடவை ராமான்னு சொன்னா எப்படி போகும் அப்படின்னா, அங்க விஷயமே உன்னோட சக்திய அவர் எதிர்பார்க்கலன்னா, நீ எத்தனை தடவை ஜபம் பண்ற அப்படின்னு எதிர்பார்த்து அவர் அனுகிரகம் பண்ணல. அவரோட கருணையினால உனக்கு அனுகிரகம் பண்றார். அதுக்கு உதாரணம் சொன்னேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி ஜனாதிபதிக்கு கருணமனு போட்டா அவனை ஜனாதிபதி விடுவிச்சாருங்கிறதுனால இவன் குற்றவாளி இல்லைன்னு ஆயிடாது. அதை தாண்டி ஜனாதிபதியோட பவர். அந்த ஜனாதிபதிக்கு போடுற மனுவுக்கே என்ன மனுன்னு பேரு? கருணை மனுன்னு பேரு.
அதுதான் இந்த விஷயம். இந்த கருணை, பகவானோட கருணைன்னா அதுதான். உன்னோடது ஃபைனல் ஆயிடுது. நீ குற்றம் பண்ணினவன் பாப்பிங்கிறது கன்ஃபார்ம். அதை தாண்டி நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதை தாண்டி நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொன்னதை தான் ஒரு சட்டமா வச்சிருக்கா. நீ என்னதான் சனாதனம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் வாழ்க்கை முழுக்க இதை தாண்டி வெளியில பேச முடியாது, இதை தாண்டி ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுடைய அமைப்பே அப்படிதான். எத்தனை விஷயங்கள் அந்நிய மதங்கள்லயே சொல்லுவேன் நான், அவ ஃபாலோ பண்றது முழுக்க ஹிந்து மத தர்மம்னு சில விஷயங்கள் எடுத்து காமிப்பேன். தேவையில்லாம கான்ட்ரவர்சியா நினைப்பாவா. நான் சொல்ல வர்றது சாஸ்திரத்தை சொல்றேன். அவர்களை மட்டப்படுத்தணும்னு, அவர்களை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காகவும் இல்லை. எல்லாம் நம்ம மதத்துல உள்ள எச்சம் தான், ஒரு பிரிவு தான் அதெல்லாம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஆரம்ப காலம் இருக்கு, நம்ம மதத்துக்கு ஆரம்ப காலமே கிடையாது. இத்தனை வருஷம் கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ மதம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதம் கிடையாது. நீனே அது கன்ஃபார்மா சொல்ற. அப்ப 3000 வருஷம் முன்னாடி இருந்த மனிதர்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணினாங்க? 1500 வருஷம் முன்னாடிதான் நபிகள் நாயகம் வந்தார். அப்பதான் இஸ்லாம்னா. அதுக்கு முன்னாடி இவாளுக்கெல்லாம் தலைவன் ஆபிரஹாம்னு பேர் வைத்தார். அவர்கிட்ட தான் இந்த மதங்கள் 3 மதம் வந்தது, அவர்கள்ட்ட தான். அதுக்கு முன்னாடி யார் இது என்ன பண்ணினா? அதை முழுக்க எடுத்து ரிசர்ச்சா பதிவு பண்ணியிருக்கா. உலகம் முழுக்க உள்ள ஆராய்ச்சிகளை எடுத்து அந்தந்த தேசத்துல என்ன இருந்தது, எப்படி, எந்த ஒரு ஆசிரியர் சொல்லுவேன், நீங்க எகிப்துல ஜெருசீலத்துல எல்லாம் மித்ரா வருணன்னு தேவதையை பூஜை பண்ண ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு. மித்ரன்னா சூரியன், சூரியனை வழிபட்ட வழிபாடெல்லாம் இருக்கு. மித்ரன்னா கூட சூரிய வழிபாடு இயற்கைன்னு ஒரே வார்த்தையில போட்டுட்டு போடுவேன். வருணன்னா நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிற உன்னோட சிலப்பதிகாரத்துல இந்திர வழிபாடுன்னு இருக்கு. இந்திரனை பூஜை பண்ணினார்னு இருக்கு. இந்திரன் உங்க என்ன தமிழ் கடவுள? இந்த தமிழர்கள் இப்படி இதையும் பிரிச்சு மக்களை குழப்பறது. நமக்கு எல்லாரும் நாம ஒண்ணு ஒரு விஷயத்துல, நமக்கு ஆதார நூல் வேதம். வாழ்வியல்ல சொல்லப்படுற வாழ்க்கை முறை ஒண்ணுதான். பாரத தேசம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா நாம மொழியில மாற்றம் இருக்கும், உணவுல மாற்றம் இருக்கும், உடையில மாற்றம் இருக்கும், கல்ச்சர்ல மாற்றம் இருக்காது. கல்யாணம்னா எல்லாம் ஒண்ணுதான். ஒரே சில விஷயங்கள் தான் மாறுபடும், பாக்கி எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு அதுக்கெல்லாம் உட்கார்ந்து பேசுறதா இருந்தா பேசலாம். இன்னைக்கு டிபேட்ல பேசுறவன்னா எனக்கே வயசுச்சலா இருக்கும். அவன் ஏதோ கேட்கறான், இவன் ஏதோ சொல்லிட்டு போறான், அந்த சப்ஜெக்ட் வைஸாவே பேச மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். நாம நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் சாஸ்திரவத்தா. ஆனா நீ ஏத்துக்கணும். அது கண்ணை மூடின்னு ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க என்ன கேள்வி கேளுங்கோ அதுக்கு பதில் சொல்ல முடியும். சாஸ்திரத்துல இதுக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாம் நம்ம மத சாஸ்திரங்கள்ல சொல்ல சமுத்திரம், இது கடல். இது அதனாலதான் கம்பருக்கு அழகான மகா கம்பர் பாரதியார். பாரதியாருடைய தினம், பாரதியாரோட பிறந்த நாள். எவ்வளவு பெரிய உத்தமர் தெரியும், எவ்வளவு பெரிய மகான். ஒரு ஆச்சரியம் அவர் மகான்னு சொல்றதுக்கு. சுதந்திரத்துக்காக போராடினவர்கள்ல பிரதானமானவர், நிரம்ப பாட்டுகள் மூலமா மக்கள்கிட்ட சுதந்திர தாகத்தை கொண்டு செஞ்சவர். சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் அவர். சின்ன வயசுலயே 30 வயசுலயே 35 வயசுலயே இறந்து போயிட்டார். திருவள்ளிக்கல்லியில யானை மிதிச்சு. யானை மிதிச்சுன்னு சொல்ல முடியாது, பொதுவா சில விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். யானை, பாம்பு, ராஜா இவன்றெல்லாம் கிட்டக்கையே போகக்கூடாது. சாஸ்திரம் ஒரு அளவு வச்சுதான் பழகணும். அவன் 3 பேர்த்தையுமே கிட்டக்கு போய் பழகக்கூடாது. ராஜா, பாம்பு, யானை. பதவியில இருக்கிற பழகம் அயோக்கிய பசங்க தான். இது மாதிரி தான் பொசுக்குன்னு போட்டுருவான் பாம்பு மாதிரி. அதனால கிட்டக்க போய் பழக, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கிட்டக்க போய் பழக. அவனோட ரிலேஷனே வச்சுக்கூடாது. ஒரு என்னவா இருந்தாலும் எட்டி நின்றுதான் பழகணும். இன்னைக்கு போய் பெட்ரூம்ல கட்டி அவனை எழுப்பி கொஞ்சம், இது எங்க போய் முடியும் தெரியுமோ?
அசஜ்ஜன சேவா கர்தபயானம் அசம்ஸ்கிருதவாணி ஷட்சுனரோ லகுதாம் உபயாத்தின்னு சில காரியங்கள் மரணம் பரியன்னு நம்மளை கொண்டு விட்டுடும். அதுல அசத்துகளோட ஸ்நேகம் வச்சுக்கிறது நம்மளை கொண்டு இழுத்து கொண்டு விட்டுரும் மரணத்துல. இப்ப விஷயம் பாரதியார் சுதந்திரத்தை பார்க்கல. ஆனா சுதந்திரம் அடைஞ்சா நாம எப்படி சந்தோஷப்படுவோங்கிறத எழுதி வச்சுட்டு போயிட்டார். அடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படிங்கிறார். பல்லு அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு சிஸ்டம். பாட்டுல பல்லு பாடுவதற்கு தான் பல்லர்கள்னு பேர், பறை சாற்றுபவர்களுக்கு தான் பறையர்கள்னு பேர். நீங்க அதை கொச்சைய பார்ப்புங்கிற அந்த இரு பிறப்பாளனுக்கு தான் பார்ப்பான்னு பேரு. என்ன ஒருத்தன் பார்ப்பான்னா எனக்கு ஏன் கோபம் வருது? கோபம் வரக்கூடாது. நீ சொன்ன மாதிரி நான் பார்ப்பான் தான். இங்க ஒசத்தி மட்டம் கிடையாது. அத ஒசத்தி மட்டம் மாதிரி பிரச்சாரம் பண்ணி இப்ப சூத்ரன்னு சொன்னா மட்டம்னு இன்னைக்கு சொல்றோம். நாம கொச்சையா இன்னைக்கு பிரச்சாரம் பண்றா. அதுக்கு அர்த்தமே அப்படி கிடையாது. சுச்சம் திராவயதீதி சூத்ரஹா, கண்ணீரை துடைப்பவர்கள்னு அர்த்தம். சூத்ரன்னா விவசாயிகள்னு அர்த்தம். அப்படி ஒரு கொச்சையான வார்த்தையை வேதம் சொல்லுமா? பிராமணேஷு ருச்சகம் ராஜசுனஸ்கிருதி ருச்சம் விஸ்யேஷு சூத்ரேஷு மயிதேஹி ருச்சாருஜம் அப்படிங்கிறது. நாங்க 4 பேர் அண்ணா தம்பி, நாங்க 4 பேர் சௌக்கியமா இருக்கணும்னு வேதம் பிரார்த்திக்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த ஒரு 300 வருஷமான ஒரு திட்டமிட்ட பிளானிங்னால சில சப்தங்களே கொச்சையானவைகளா ஜனங்கள் மனசுல படியிற மாதிரி சொல்லிட்டான். இப்ப அதை சொன்னா குற்றம்னு வேற கொண்டு வந்துட்டான் சட்டத்துக்கு. அதை விட்டுருங்கோ. பல்லுங்கிறது ஒரு பாட்டு, உற்சாகத்துல பாடுறது, சந்தோஷத்துல. அதை எழுதி வச்சுட்டு போனார். அது மாதிரி எத்தனை மகான்கள் இந்த தேசத்துல சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள், உயர்ந்த மகான்கள். இந்த பாகவதத்துல பல அவதார கதைகள் சொல்லி நாம வைபவத்தை சொன்னார்னு. கருணையினால பகவான் ரட்சிக்கிறான். சரி, நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஒரு தப்பு பண்ணினேன்னா அது எப்படி சார் தெரியும் தெய்வத்துக்கு அப்படின்னா, 12 பேர் நம்மளை வாட்ச் பண்றான்னு சொன்னான் சாஸ்திரப்படி. சூரியோக்னிக்கம் மருத்காவஹ சோமஸ் சந்தியாஹனி திஷஹ கங்குஹ் காலோ தர்ம இதி ஏதே தைஹ்யஸ்ய சாக்ஷிணஹ த்வாதசைதே விஜானீமஹ தர்மம் பாகவதம். கங்குஹ் காலோ தர்ம இதி ஏதே தைஹ்யஸ்ய சாக்ஷிணஹ. 12 பேர். சூரியன், அக்னி, வாயு, பூமி, பசு, சந்திரன், கார்த்தால சாயங்காலம் உள்ள சந்தியா தேவதை, பகல் ராத்திரிங்கிற தேவதை, திக்குக்கள், ஆகாசம், கால தேவதை. இவர்கள் 12 பேரும் ஒழுங்காக வேலை செய்கிறார்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் தர்ம தேவதை. நாம செய்கிற காரியம் எப்படி பதிவாகிறது அப்படின்னா சித்திரமா பதிவாகிறது. பிசிக்ஸ் படிக்கிறவாளுக்கு தெரியும் நான் சொல்ற விஷயம். இதோ இந்த கூடை இருக்கு. இந்த கூடை என் கைக்கு எட்டல. இந்த கூடையை நாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நினைச்ச உடனே நான் இங்க இருக்கேனோ, என் உடம்பு இங்க இருக்கே தவிர என் வேவ்ஸ் அங்க போயிடுது. என்னோட வேவ்ஸ் அங்க போறது. இது பிசிக்ஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்கா. இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு குற்றவாளி வந்துட்டு போனான் அப்படின்னு சொன்னா ஒரு 25 மணி நேரம் கழிச்சு ஒரு நாய் அழிச்சுன்னு வரான். அதுக்கப்புறம் 100 பேர் வந்துட்டு போனாலும் செலக்டடா அந்த குற்றவாளிய ஸ்மெல் பண்றது அந்த நாய்.
மோப்பம் பிடிக்கிறது எப்படி? அப்ப எதையோ அவங்க விட்டுட்டு போயிருக்கான். அப்படிதானே? இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாததான விஷயத்துக்கு குப்தம்னு பேரு. கவனிச்சு கேளுங்க. ஏன்னா நம்ம மதத்தை பத்தி நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரியாததுக்கு குப்தம்னு பேரு. நாம விட்டுட்டு போனதுக்கு படம். படத்துக்கு சமஸ்கிருதத்துல சித்திரம்னு பேரு. இந்த குப்தமான சித்திரங்களை காப்பி எடுக்கிறதுனாலதான் சித்திரகுப்தன்னு பேரு. உட்காண்ட காமத்துல இன்னைக்கு செல்ல அழிச்சாலும் டிலேட் பண்ணாலும் எடுக்க முடியும்னு இருக்கணும். அதுல இருந்து அது மாதிரி நீங்க பண்ற அத்தனையும் எடுத்துருவான் காப்பி. காப்பி எடுத்து நீ என்ன பண்ணினேங்கிறதெல்லாம் வாசிப்பான். அதுக்கு சித்திரகுப்தன்னு பேரு. அங்க ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது, ஃப்ராடே பண்ண முடியாது. என்ன பை ரெக்கார்டு எல்லாம் பியூர் சயின்ஸ். அதுக்காக சொல்லல. இதெல்லாம் ஒரு மதமுமே சொன்னது கிடையாது, பேசினதே கிடையாது. யம தர்மராஜா, அதனாலதான் யம தர்மராஜா சபையில சித்திரகுப்தன்கிறவன் புத்தன் கணக்கெடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். இந்த 12 பேரை வச்சுதான் தர்மம், இவன் பாவம் பண்ணினா பண்ணல அப்படிங்கிறது. இப்ப நான் சொன்னேன், யம தர்மராஜாட்ட சொன்ன உடனே யம தர்மராஜா சொன்னா அவன் நாராயணான்னு சொன்ன உடனே அவன் பாவங்கள் எல்லாம் போயிடுது. இதுக்கு விசேஷ தர்மம்னு பேரு, இதுக்கு பாகவத தர்மம்னு பேரு. இந்த விசேஷ சாமானிய தர்மம் வேற, விசேஷ தர்மம் வேற. ஒரு கத்தியை எடுத்து ஒத்தனை குத்தினா கொலை, அது சாமானிய தர்மம். அதே நம்மளை தாக்க வந்தவன ஒத்தனை குத்தினோம்னா அது தற்காப்பு, அதுக்கு பேர் கொலை கிடையாது. ஆனா நம்ம ஊர்லயும் அதை கொலைன்னு தான் ஃபைல் பண்ணுவோம், அது வேற விஷயம். அதுக்கு பேர் தற்காப்புன்னு பேரு. சட்டப்படி நிற்கவே நிற்காது, அது சட்டப்படி செல்லவே செல்லாது. தமிழ்லயே ஒரு வார்த்தை இருக்கு, தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லுன்னு இருக்கு. உன்னை கொல்ல வந்ததுன்னா பசுமானா இருந்தாலும் நீ கொல்லலாம்.